கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தாவைக்க தலைவர் விஜய்க்கு ஜனவரி மாதம் சிபிஐ சம்மன் அனுப்ப வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவைக்கா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறது. வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு செய்து பல்வேறு தகவல்களை சேகரித்த சிபிஐ அதிகாரிகள் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டோர், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள், காவல்துறையினர், தாவேகா நிர்வாகிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், கரூர் ஆட்சியர் தங்கவேல், எஸ்பி ஜோஸ் தங்கையா உள்ளிட்டோர் திங்கட்கிழமை ஆஜராகினர். ஏறத்தாழ 9 மணி நேரம் நடந்த விசாரணையில் கூட்டத்திற்கு அனுமதி பெற்றது, பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது உள்ளிட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து 2வது நாளாக நேற்றும் அனைவரிடமும் விசாரணை நடைபெற்றது. அப்போது கரூர் கூட்ட நெரிசலுக்கு சந்தேகத்திற்குரிய செயல்பாடுகளே காரணம் என தாவேகா நிர்வாகிகள் குற்றஞ்சாட்டினர். ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்த தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் கூட்ட நெரிசல் குறித்து வாக்கி டாக்கி மூலமாக தாவேகா நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் மட்டுமே அரசு தரப்பில் எடுக்கப்பட்டதாகவும் விளக்கமளித்தனர். தொடர்ந்து தாவேகா நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் 6 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. தாவேகா மூத்த நிர்வாகிகளிடமும் கரூர் ஆட்சியர் தங்கவேல், எஸ்பி ஜோஸ் தங்கையா இருவரிடமும் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து 2 நாட்கள் பல மணி நேரம் விசாரணை நடத்தியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படியான சூழலில் 3வது நாளாகவும் விசாரணைக்கு ஆஜராக தாவேகா நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு சிபிஐ உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை சிபிஐ தீவிரமாக அணுகுவதை காட்டுவதாக உள்ளது. இதன் தொடர்ச்சியாக தாவேகா தலைவர் விஜய்க்கு ஜனவரி மாதம் சம்மன் அனுப்ப சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் இவ்வழக்கில் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது.